பிரைஸ் லார்ட் மாலாக்கா. பிரைஸ் லார்ட் கீதா. என்னங்கக்கா ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? அது ஏன் கேக்குற கீதா? குழம்பு வச்சேன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் இல்ல நிறையாவே போட்டுட்டேன். உங்க மாமா வந்து எது ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல கீதா. அக்கா குழம்புல காரம் அதிகமானதுக்கா கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கக்கா. கொஞ்சமா அரிசி எடுத்து அம்மியில வச்சு நுண்ணிக்கிட்டு அந்த அடுப்புல இருக்கிற குழம்புல போட்டு ஒரு லைட்டா ஒரு கிளறி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுவைச்சு பாருங்க, குழம்பு சூப்பரா இருக்கும். காரம் எல்லாம் அரிசிக்கு ஏறிடும்க்கா. ஆமாக்கா, நம்மளோட தேவனுடைய வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க வல்லமையான காரியங்கள் எல்லாம் செய்யுது. அதையே கேக்குறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பிரச்சனைக்காக என்ன பண்ண, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உடனே பதில் அளிச்சார். எட்டாதமான எரேமியா 33:3 சொன்னது பிரகாரமே வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சாரு கீதா. ஆமாக்கா, சங்கீதம் 29 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதுன்னு. அக்கா, இந்த சத்தம்ன்றது தேவனுடைய சத்தம்ன்றது இந்த பைபிள் தான்க்கா. இந்த வார்த்தை எடுத்து உபயோகிக்கும் போது, இந்த வார்த்தை எடுத்து நம்ம உச்சரிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்ற வல்லமை உள்ளது. என்னங்க நான் சொல்றது ரொம்ப சரியானது தானே? நீங்களும் உங்களோட வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் வேத வார்த்தை எடுத்து சொல்லுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதிப்பார். God bless you all.